ஆளுமை மிகு அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூ. இந்த வீடியோவில் என்னென்னா, இந்த சமீபத்தில் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு வீட்டு வாடகைப்படி உயர்ந்தது. நமக்கும் உயருமான்னு ஒரு கேள்வி, இன்னொன்று வித்தியாசம் நிறைய இருக்கேன்னு ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் எப்படி அடிக்கடி செய்கிறாங்க போட்டிருக்கேன்னு ஒரு கேள்வி. இப்படி இந்த ஒன்றிய அரசினுடைய வீட்டு வாடகைப்படி உயர்ந்ததை பற்றி நிறைய பேர் கேள்வி. இதில் ஒன்றிய அரசு ஊழியர்களும் அடங்குவாங்க இந்த கேள்வியில். அதை நம்ம முதல்ல பார்த்துருவோம். இது இந்த வீட்டு வாடகைப்படி உயர்ந்தது திடீர்னு ஏதோ ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட்டதில்லை. இது 7வது பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் தான், அதாவது 7வது சம்பள கமிஷனுடைய பரிந்துரை பிரகாரம் தான் இந்த வீட்டு வாடகைப்படி ஒன்றிய அரசுகளுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 7வது பே கமிஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளம், அலவன்சஸ், அப்புறம் பென்ஷனு, கிராஜுவிட்டி இதெல்லாம் கூட உயர்த்துவாங்க. அந்த மாதிரி உயர்த்தும் போது என்ன பண்ணாங்க, சம்பளத்தை உயர்த்துறதோட என்ன பண்ணாங்க, அலவன்சஸுக்கும் உயர்த்துறதுக்கு ஒரு கைடு கொடுத்தாங்க. என்ன கைடுன்னா, டிஏ 50% ஆனால் அலவன்சஸ் எல்லாம் 25% ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்ஏக்கு ஒரு தனி கைடன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ பார்ப்போம் என்னன்னு. 7வது பே கமிஷனில் ஹெச்ஆர்ஏக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு பரிந்துரை என்னன்னா, இதான் 7வது பே கமிஷன் பரிந்துரை தான். அதாவது 7வது பே கமிஷன் அமலாக்கம் வரும்போது டிஏ 0 தான். அப்போ என்ன சொன்னாங்க, டிஏ 50% வரைக்கும் இருக்கிறதுக்குள்ள 50%க்குள்ளே இருக்கிற வரைக்கும் எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இசட் சிட்டி இதுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க. முதல்ல எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி தான் பார்த்துருவோம். எக்ஸ் சிட்டிங்கிறது 50 லட்சத்துக்கு மேலே மக்கள் வசிக்கிற ஊரெல்லாம் எக்ஸ் சிட்டி. நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றே தான், சென்னை தான். அது ஒய் சிட்டிங்கிறது 5 லட்சத்துக்கு மேலே ஆனால் 50 லட்சத்துக்கு உள்ள, அதான் ஒய் சிட்டி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசினுடைய கிளாசிஃபிகேஷன் பிரகாரம் திருச்சி, மதுரை, சேலம், கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த 6 ஒய்யில் வரும். மற்ற எல்லாமே இசட்டு தான். அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, 5000 பேர் இருந்தாலும் சரி, 4 லட்சம் இருந்தாலும் அவங்க எல்லாருமே 8% அந்த இசட் பிரிவில் தான் வருவாங்க. பரிந்துரை என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஏ அகவிலைப்படி 50% இருக்கிற வரைக்கும் எக்ஸ் சிட்டிக்கு 24% ஆகும் ஹெச்ஆர்ஏ. அதாவது அவங்க வாங்குகிற பேசிக் பேயில், நாட் வித் டிஏ, அவங்க வாங்குகிற பேசிக் பேயில் 24%. எப்போ டிஏ 50% ஆகிற வரைக்கும் அது எக்ஸ் சிட்டிக்கு. ஒய் சிட்டிக்கு 16%, இசட் சிட்டிக்கு 8 லட்சம். இது 50% வரைக்கும். 50% தாண்டி விட்டால், டிஏ 50% தாண்டி விட்டால் எக்ஸ் சிட்டிக்கு 27%, ஒய் சிட்டிக்கு 18%, இசட் சிட்டிக்கு 9% ஆக்கணும். டிஏ 100% ஆகிவிட்டால் எக்ஸ் சிட்டிக்கு 30% உயர்த்தணும் ஹெச்ஆர்ஏயை, ஒய் சிட்டிக்கு 20% ஆக்கணும், இசட் சிட்டிக்கு 10% ஆக்கணும். அதாவது ஒன்றிய அரசினுடைய குறைந்தபட்ச சம்பளம் 18,000 7வது சம்பள கமிஷன் பிரகாரம், அதிகபட்ச சம்பளம் 2.5 லட்சம், 2.5 லட்சம். இப்போது அப்போ இருந்தபோது என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ இருந்திருக்கும், 24%. கிட்டத்தட்ட சென்னையில் வேலை பார்க்குற ஒரு ஊழியருக்கு 60,000 ரூபா இருந்திருக்கும் ஹெச்ஆர்ஏ. எப்போ அதை பே கமிஷன் வந்தப்போ 60,000 இருந்திருக்கும். இவருக்கு 60,000 இருந்திருக்கும். யார் அதிகபட்சமாக 2 லட்சம் வாங்குறவருக்கு. 1 லட்சம் வாங்குறாருன்னு வச்சுங்க, 1 லட்சம் வாங்கினாருன்னா எவ்வளோ இருக்கும், 24%, 24,000 இருந்திருக்கும். சரிதானா? 1 லட்சம் வாங்கினா 24,000 இருந்திருக்கும். இப்போது இதுதான். இப்போ இசட் சிட்டிக்கு 1 லட்சம் வாங்கினாருன்னா 16,000 இருந்திருக்கும். ஒய் சிட்டிக்கு, இசட் சிட்டிக்கு 8,000 இருந்திருக்கும். 1 லட்சம் அதானே 8%ங்கிறது. இது என்ன பண்ணாங்கன்னா, சம்பள கமிஷன் சொன்னது என்னன்னா, 50% ஆனால் தான் அந்த டிஏ ஏற்றணும். அதாவது 27 ஆக்கணும், 18 ஆக்கணும், 9 ஆக்கணும். 100% ஆனால் தான் 30%, 20%, 10% ஆக்கணும்னு. ஆனால் ஒன்றிய அரசு ஊழியர்களுங்கிறது என்ன பண்ணாங்கன்னா, டிஏ 25%க்கு உள்ளே இருந்த வரைக்கும் 24%, டிஏ 24%க்கு உள்ளே இருந்த வரைக்கும் 24%, 16%, 8%. டிஏ 25% தாண்டின உடனேயுமே இந்த சொன்னதை 50%க்கு சொன்னதை அவங்க 25% டிஏ தாண்டினமே கொடுத்துட்டாங்க. 25% டிஏ தாண்டினதுமே எக்ஸ் சிட்டிக்கு 27, ஒய் சிட்டிக்கு 18, இசட் சிட்டிக்கு 9. இப்போ 50% தாண்டினோன்னு என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ் சிட்டிக்கு 30, ஒய் சிட்டிக்கு 20, இசட் சிட்டிக்கு 10ன்ட்டாங்க. அதாவது 100% டிஏ வரும்போது என்ன தர வேணுமோ ஹெச்ஆர்ஏ அதை 50%லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் அதிகம். ரெண்டாவது, இந்த அதிகம்ங்கிறதுக்கு இன்னொரு காரணம் நம்ம சொல்லிவிடுவோம்.
இது வந்து பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் தான். பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அப்படியே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சற்று அதிகமாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்றிய அரசில் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் ரூ. 1,00,000 வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ரூ. 1,00,000 பேசிக் பே வாங்கினாருன்னா, ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கினா 3% 3,000 ஆயிருமா? 1,00,000 வாங்கும்போது எவ்வளோ இருக்கும் அவருக்கு ஹெச்ஆர்ஏ? சென்னையில் வசிக்கிறவருக்கு 30,000 இருக்கும். 1,00,000 வாங்கினா 30,000 இருக்கும். ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கினோடனையும் அந்த 3,000க்கு ஒரு 30% இல்லையா? ஸோ எவ்வளோ ஆகும்? அதுக்கு ஒரு ரூ. 900 ஆகும். அதுக்கு ஒரு ரூ. 900 ஆகும். ஆக 30,900 வந்துடும். அதாவது ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கும் என்ன பண்ணும்? ஹெச்ஆர்ஏ ஏறிட்டே போகும். ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கும் ஹெச்ஆர்ஏ ஏறிட்டே போயிட்டு இருக்கும். இதுதான் அவங்க சொன்னது. இது அல்லாமல் என்ன பண்ணாங்க? அப்புறம் இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறது, டிஏ நம்ம ட்ராவலிங் அலவன்ஸு, மைலேஜ் அலவன்ஸு, டெய்லி அலவன்ஸு, எஜுகேஷன் அலவன்ஸு, ஹாஸ்டல் சப்சிடி அலவன்ஸு, அதாவது மாற்றுத்திறனாளி பெண் ஊழியர்களுக்கான அலவன்ஸு, மாற்றுத்திறனாளி பெண் ஊழியர்களுக்கு குழந்தை இருந்தால் அதுக்கு அலவன்ஸு, ட்ரெஸ் அலவன்ஸு, யூனிஃபார்ம் அலவன்ஸுன்னு எல்லாமே உயர்த்தினாங்க. 20% எப்போ? இந்த 50% ஆனோடனே. இதுதான் உயர்வுக்கு காரணம். இப்போ நம்ம சொன்னமே பர்சன்டேஜில் கொடுக்குறாங்கன்னா, நமக்கு வந்து பர்சன்டேஜில் கொடுக்குறாங்களான்னா இல்லை. நமக்கு ஸ்லாப் சிஸ்டம். தமிழர்களுக்கு ஸ்லாப் சிஸ்டம். நமக்கு வந்து பர்சன்டேஜ் இருந்ததானா இருந்தது. 2வது பே கமிஷனில் நமக்கும் பர்சன்டேஜ் தான் இருந்தது. நம்ம வந்து 1/6/88லேருந்து ஒன்றிய அரசினுடைய பே கமிஷனை பிரகாரம் ஒரு அபிஷியல் கமிட்டி வச்சு நமக்கு சம்பளம் படிகள்லாம் தர்றாங்க. அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு? நமக்கு ஸ்லாப் சிஸ்டம் தான். இது புரியுதா? இது மட்டும் இல்லை, இந்த ஹெச்ஆர்ஏக்கு நிறையா நிபந்தனை உண்டு, சலுகைகள் உண்டு. உதாரணமாக ஒரு சலுகை சொல்கிறேனே, இப்போ நம்ம தமிழக அரசு ஊழியர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாருன்னா 2 ஊர்லேயும் இருக்கிற ஹெச்ஆர்ஏ, ஒருவேளை இந்த ஊரில் இருக்கிற ஹெச்ஆர்ஏ 2,000, அந்த ஊரில் இருக்கிற ஹெச்ஆர்ஏ 2,500ன்னு வச்சுங்க. இதில் எது குறைவோ அதுதான் நமக்கு சட்டம், நம்ம விதி அதுதான். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு ஊர்லேருந்து ஒரு ஒன்றிய அரசு ஊழியர் இன்னொரு ஊருக்கு போனாருன்னா பழைய ஸ்டேஷனில் என்ன ஹெச்ஆர்ஏயோ அதுதான். இப்படி சில வேறுபாடுகள் நிறையா இருக்குது. காரணம் அவங்களுடைய மெத்தடாலஜி வேறு, நம்மளுடைய மெத்தடாலஜி வேறு. இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம். இது வந்து ஒன்றிய அரசினுடைய இது காரணம் இதுதான். அதாவது பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் அவங்களுக்கு உயர்ந்திருக்கு. அதன் பிரகாரம் குறைஞ்சபட்சம் ஹெச்ஆர்ஏ அவங்களுக்கு எவ்வளவு? 1,800. அதிகபட்ச ஹெச்ஆர்ஏ 75,000. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எப்படின்னு பார்த்துருவோம். ஒன்றிய அரசினுடைய XYZ சிட்டி 3 பிரிவு, 3 பிரிவு தான். அங்கே 3 பிரிவு தான். அதன் பிறகு நம்ம என்ன சொன்னோம்? எக்ஸி சிட்டிங்கிறது அதாவது 50 லட்சத்துக்கு மேலே உள்ள உள்ளது ஒன்று சென்னை மட்டும்தான். 5 லட்சத்துக்கு 50 லட்சம், 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் உள்ளதுக்கு என்னது ஒய் சிட்டின்னு சொன்னோமா? அது வந்து சேலம், மதுரை, திருச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் 6 தான். இது போக மற்ற எல்லாமே என்னன்னா நமக்கு இசட் சீட்டு தான். எல்லாமே இசட்டு தான். இந்த 6 தான் வந்து ஒய், மற்றெல்லாம் இசட்டு தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு டிஐக்கு ஸ்லாப் வச்சுருக்காங்க. ஸ்லாப்புன்னா 13,600 வரைக்கும், அப்புறம் 17,200 வரைக்கும், அப்புறம் 21,000 வரைக்கும், இப்படிமா போய் 67,200 வரைக்கும் என்ன வாங்குறாங்க அப்படின்னு இருக்கும். 67,201 அதிகம் போயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? அதிகபட்ச ஹெச்ஆர்ஏ சென்னைக்கு 8,300 இருக்கும். இங்கே குறைச்சலாக என்னவா இருக்கும்? சென்னையில் இவருக்கு 1,300 இருக்கும். இது எப்படின்னா அங்கே 3 ஸ்லாப்பு தான். அதனால் வேலை ஈஸியாக போயிட்டு இங்கே 5 ஸ்லாப்பு. ஒன்று முதல் ஸ்லாப் என்னன்னு கேட்டிங்கன்னா 5, அதாவது ஊழியர் வேலை பார்க்குற ஊரை பொறுத்து, நகருடைய தரத்தை பொறுத்து 5 பிரிவாக இருக்குது. சென்னையினுடைய எல்லையிலேருந்து 32 கிலோமீட்டர்களோட ஊரெல்லாம் 1A. அதுக்கு அடுத்தாப்பில் திருச்சி, இந்த மாதிரி திருச்சி என்ன சொல்கிறது, கோயம்புத்தூர், இந்த மாதிரி உள்ள ஊர்கள்லேருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள ஊரெல்லாம் 1B. அதுக்கப்புறம் 2ங்கிறது ஏறக்குறைய ஒரு 60 முனிசிபாலிட்டி இருக்குது. அதாவது பெரும்பாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைநகரம்லாம் அதில் வந்துடும். 60 முனிசிபாலிட்டி இருக்குது. அந்த 60 முனிசிபாலிட்டியில் பெரும்பாலும் எல்லா மாவட்ட தலைநகர்களும் வந்துடும். ஆக இந்த கிரேடு 2ங்கிறதுல 60 முனிசிபாலிட்டி. கிரேடு 3ங்கிறது கிரேடு 2 முனிசிபாலிட்டி எல்லாமே, இந்த முனிசிபாலிட்டியில் சேராத எல்லா முனிசிபாலிட்டியுமே கிரேடு 2. கிரேடு 3. கிரேடு 4ங்கிறது நமக்கு இது வரைக்கும் உள்ள முனிசிபாலிட்டியில் சென்னையில் சேராத, திருச்சியில் சேராத, இந்த 60 முனிசிபாலிட்டியில் சேராத, மற்ற முனிசிபாலிட்டியில் சேராமல் இருக்கிற மிச்சம் இருக்கிற ஊரெல்லாம் கிராமங்கள் எல்லாமே கிரேடு 4. இதுதான் 5 பிரிவு மொத்தம் அவங்கள்ட்ட இருக்குது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டுக்கும் வந்து என்னாகும்? டிஏ பே ஏற ஏற வந்து நமக்கு என்ன ஆகும்? டிஏ ஏறும், ஹெச்ஆர்ஏ ஏறும். டிஏ ஏறும், ஹெச்ஆர்ஏ ஏறும்.
இந்த ஸ்லாப் சிஸ்டத்தினால என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதாவது ஏன் அங்கே அதிகமாக இருக்குது ஏன் இங்கே குறைவாக இருக்கிறதுக்கு ஸ்லாப் சிஸ்டத்தினால ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் 3% ஏறும்போதும் அதுக்கு அடுத்தாப்புல 3% டிஏ ஏறும். இப்போ உதாரணமாக ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் 19,500 ஆரம்பிப்பார் அவர், அப்புறம் 20,100 வாங்குவார். அப்போ 600 அவருக்கு இன்க்ரிமெண்ட் வரும். இந்த 600 50% டிஏ 300 ஏறிடும். ஆனால் ஹெச்ஆர்ஏ என்னவா இருக்கும், அவருக்கு 1,800 தான் இருக்கும். அவருக்கு 1,800 தான் இருக்கும். அதாவது டிஏ ஏறும்போதெல்லாம் பே ஏறும்போதெல்லாம் ஹெச்ஆர்ஏ ஏறிடாது. எப்போ ஏறும்னா ஸ்லாபு. உதாரணமாக ஒரு ஓஏ எடுத்துக்கிறோமே, அவர் 15,700 அவருடைய ஸ்டார்டிங் சம்பளம், 15,700 ஸ்டார்டிங் சம்பளம். 15,700 வாங்கும்போது எவ்வளவு வாங்குவார் அவர், 1,500, 15,700 1,500 வாங்குவார் அவர். 15,700 வாங்கும்போது ஹெச்ஆர்ஏ சென்னையில் இருந்தார்னா நான் சென்னைக்கே சொல்லிடுறேன் குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, 1,500 வாங்குவார். 15,700க்கு அப்புறம் 16,200 இன்க்ரிமெண்ட்டு, 16,300 ஒரு இன்க்ரிமெண்ட்டு, 16,700 இன்க்ரிமெண்ட்டு, 17,200 வரை இன்க்ரிமெண்ட்டு. இது வரைக்குமே எவ்வளோ வாங்குவார்னா 1,500 தான் ஹெச்ஆர்ஏ வாங்குவார். அவருடைய இன்க்ரிமெண்ட்டு 17,700 ஆகும்போது தான் அவருடைய ஹெச்ஆர்ஏ என்ன ஆகும், 1,800 ஆகும். 300 ஹெச்ஆர்ஏ. அதுக்கு எப்போ எத்தனை இன்க்ரிமெண்ட்டு, 15,700, 16,200, 16,700, 17,200. ஸோ 4 இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் 5வது இன்க்ரிமெண்ட் வந்த ஒரு படம் தான் அவருக்கு என்ன ஆகும், ஹெச்ஆர் ரைஸ் ஆகும். இதே ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவர் 19,500 ஆரம்பிக்கிறார் இல்லையா, 19,500 அப்புறம் 20,100, 20,700, அப்புறம் 21,300 வருவார். ஸோ அந்த 19,500, 20,100, 20,700 3 இன்க்ரிமெண்ட்டுக்குமே என்னவா இருக்கும் அவருக்கு ஹெச்ஆர்ஏ 1,800 தான் இருக்கும் சென்னையில் வேலை பார்த்தா. அவர் எப்போ 21,300 தொடுறாரோ அப்போ தான் 2,500 அதாவது ஹெச்ஆர்ஏ 300 போயிடும். புரியுதா? அதே போல் ஒரு பிடிஎஸ்ன்னு எடுத்துக்குவோம். அவர் 37,300 வாங்குறதா வச்சுக்கிடுவோம். 37,300, 38,400, 39,600, 40,800, 41,100. ஆக இந்த 5 இன்க்ரிமெண்ட் வாங்குற வரைக்குமே அவர் சென்னையில் வசிக்கிற வேலை பார்க்குறதா இருந்தால் அவருடைய ஹெச்ஆர் எவ்வளோ இருக்கும், 4,200. 42,000 இன்க்ரிமெண்ட் வாங்கும்போது தான் அவர் ஹெச்ஆர்ஏ 4,700 ஆகும். 41,100, 41,100 வரைக்குமே 4,200. அவர் 42,000 பே வாங்கும்போது தான் 4,700, 500 ஹெச்ஆர்ஏ இருக்கும். ஆக ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கும் இங்கே ஹெச்ஆர்ஏ ஏறிடாது. ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கும் ஹெச்ஆர்ஏ ஏறிடாது. அந்த ஸ்லாப் சிஸ்டம் தான், ஸ்லாப் சிஸ்டத்தை பொறுத்து தான் இது வரும். இதுதான் இந்த ஜூனியர் சிவிலுக்கு நமக்கு உள்ளது. அதுதான் நம்மக்கிட்ட நம்ம சொன்னோமே, இவருக்கு 13,600, 17,000 என்ன சொன்னோம், ஒரு ஓஏ 17,700 வாங்கும்போது 17,200 வாங்கும்போது 1,500 வாங்குவார் சென்னையில் தான். அவர் இதே கிராமத்தில் வேலை பார்த்தாலும் எவ்வளோ வாங்குவார், 300 தான் வாங்குவார். அதாவது கிளாஸ் 4 இருக்கு இல்லையா, குரூப் 4ல், கிளாஸ் 4ல் அதில் இருந்தால் 300 தான் வாங்குவார். 17,700 வந்தால் 350 தான். புரியுதா? ஆக நமக்கு 5 ஸ்லாப் இருக்கிறதுனால நமக்கு ஹெச்ஆர்ஏ கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு 3 ஸ்லாப், அது ஒரு காரணம். 2வது ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டுக்குமே அவங்க என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட்டாக வரும்போதெல்லாம் டிஏ ஏறும், ஹெச்ஆர்ஏ ஏறும். இங்கே அந்த வாய்ப்பு இல்லை. நமக்கு என்ன ஆகும், 4 இன்க்ரிமெண்ட்டு, 3 இன்க்ரிமெண்ட்டு, 5 இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுது, ஹெச்ஆர்ஏ உயருது. சரி, ஏன் இப்படின்னா சென்ட்ரல் பேக்கேஜ்ங்கிறது ஒன்றிய சூழலுக்கு தான் போடுறாங்க. நாம் கூட 1/6/88லேருந்தே அந்த ஒன்றிய சூழலுக்கான பேக்கம்ஷன் அலாட் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். ஆனால் அவர்களுக்கு எப்போ டிஏ கொடுக்குறாங்களோ அப்போலாம் டிஏ கொடுக்குறேன்னு நமக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அவங்க சம்பளத்துக்கு இணையாக நமக்கு சம்பளம்னு போட்டிருக்காங்களே தவிர இந்த அலவன்ஸ் எல்லாம் ஈக்குவல்னு சொல்லலை. 1. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் பேர் காம்பன்சேட்டரி அலவன்ஸ். இந்த ஹெச்ஆர்ஏக்கு பேர் என்ன, காம்பன்சேட்டரி அலவன்ஸ். ஈடு செய்யும் படிகள் தான். ஈடு செய்யும் படிகள் அது முழுமையாக நமக்கு 10,000 ரூபா வருமான வீட்டில் நம்ம வீட்டு வாடகை இருக்கோம்னா அரசு 10,000 தராது. அவங்களுக்கு என்ன நிர்ணயிச்சிருக்காங்களோ அதுதான் தருவாங்க. அதுதான் அந்த அளவுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இது உயருமானா 2 கண்டிஷன் இருக்குது. 1 ஊழியர்களுடைய கோரிக்கை, 2வது நிதிநிலை மேம்பாடு. இதை பொறுத்து உயரலாம், இதை பொறுத்து உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது இப்போ நடக்குமானா நடக்காதுன்னா சொல்ல முடியாது. அது எப்போ வேணால் நடக்கலாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பே கமிஷன்லேருந்து இன்னொரு பே கமிஷன் வரும்போது தான் போட்டுட்ருக்கோம். இதுக்கு இடையில் வருமானா இப்போது இந்த அளவுக்கு அங்கே உயர்ந்திருக்கிறதுனால அரசு பரிசீலித்து வழங்கினால் வழங்கினது தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸோ நிலவரம் இதுதான். என்ன, அங்கே பர்சன்டேஜ் ஆகையினால அவங்களுக்கு கூட. 2வது அவங்களுக்கு 3 கிளாஸிஃபிகேஷன் தான். அவங்க ஊழியர்கள் வேலை பார்க்குற ஊரை 3 பிரிவாக தான் பிரிச்சிருக்காங்க. அதனால் ஒன்றும் அதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடல, ஓரளவு உயர்ந்துக்கிட்டு போகுது. நமக்கு ஸ்லாப் சிஸ்டம், அதாவது இத்தனை ரூபாயிலேருந்து இத்தனை ரூபாய் வரைக்கும் இவ்வளவு தான் இன்க்ரிமெண்ட், இவ்வளவு தான் ஹெச்ஆர்ஏ. அந்த ஸ்லாபை தாண்டினா தான்
அடுத்த ஸ்லாப் ஹெச்ஆர்ஏ அதிகமாக கிடைக்கும். 300 400 500 கூட கிடைக்குங்கிற போது என்ன ஆகுது, நம்ம 4 இன்கிரிமெண்ட் 5 இன்கிரிமெண்ட் 3 இன்கிரிமெண்ட் வாங்கின பிற்பாடு தான் நம்ம ஹெச்ஆர்ஏ ஏறுது மாறுது. அதுக்காகவே மாறாது, இடையில மாறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்குமான்னா ஒன்றிய அரசு தன்னுடைய ஊழியர்களுக்கு வழங்கலாம், அது அவங்க பரிந்துரைகள் பண்ணலாம். மாநில அரசுங்கிறது தன்னுடைய நிதிநிலைக்கு ஏற்ப தான் எதுவுமே செஞ்சுக்கிறோம். சில மாநிலங்கள் இதை விட குறைவாக கொடுக்குற மாநிலங்கள்லாம் கூட இருக்குது. இன்னும் டிஏ வந்து அனௌன்ஸ் பண்ணாத மாநிலங்களும் இருக்குது. ஸோ அந்தந்த மாநிலங்களுடைய நிதிநிலைக்கு ஏற்றாப்புல இது நடக்கும். ஆக பிரச்சனை இதுதான். என்னுடைய விளக்கம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அடிக்கடி கொடுக்குறாங்களே அங்கே, அடிக்கடி இல்லை 2 தடவை கொடுத்துருக்காங்க. அதன் பிரகாரம் இப்போ அவங்களுக்கு வந்து 50% டிஏ வந்த ஏற்பாடு எக்ஸிசிட்டிக்கு 30 ஆயிருக்கு, ஒய்சிட்டிக்கு வந்து 20 ஆயிருக்கு, இசர்சிட்டிக்கு 10 ஆயிருக்கு. நமக்கு பர்சன்டேஜ் கிடையாது, ஸ்லாப் சிஸ்டம் தான். ஸ்லாப் சிஸ்டம் தான் அப்படியே இருக்குது, அது எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் வரலாம், எப்படி இருந்தாலும் பே கமிஷனில் மாற்றம் வரலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஏறி இருக்கிறதுனால பே கமிஷன்லையும் கூட இதை அனுசரித்து மாற்றங்கள் வரலாம். நிறைய நம்முடைய ஹெச்ஆர்ஏ மாறலாம். இது உயர்வதற்கான வாய்ப்புகள் இதுதான், வேறு வாய்ப்பு கிடையாது. இடையில மாறுமானா ஏற்கனவே வந்து கிராஜுவிட்டியெல்லாம் பே கமிஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னே கூட மாறி இருக்கு. அதே மாதிரி கூட மாறலாம். இன்னும் 1.5 வருஷம் கிட்ட மேலே, இது 16 மாதம் இருக்குது, இன்னும் 12 to 20 மாதம் இருக்கா. பே கமிஷன் 1/1/2026 தான், அதுக்குன்னு 20 மாதம் இருக்குது. அரசு நினைத்தால் இந்த ஹெச்ஆர்னுடைய ஸ்லாபை மாற்றலாம். அதோட இப்போ 8வது பே கமிஷனுக்கான அடுத்த நகர்வு இப்போ நடந்திருக்கு. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.